குட் மார்னிங் குட் மார்னிங் சார். யார் அவன் கோல்காடிக்கு கோட் போடாம இருக்கான்? இவர் தாங்க என் அண்ணன். குட் மார்னிங் சார். ஓ நான்சென்ஸ் இடியட் ஃபூல். இந்த ஹாஸ்பிடல்ல பொண்ணுங்களே ஏன் முன்னாடி வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏன் வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்த? நான் நேத்து தான் சார் ஜாயின் பண்ணேன். எனக்கு தெரியாது சார். சாரி சார். ஐயோ ஐயோ தொட்டுட்டாலே ஐயோ ஐயோ தொட்டுட்டாலே. டாவிட், இன்னொருத்தர இந்த மாதிரி பண்ண உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். கோ அவுட். ஐயோ தொட்டுட்டாலே. என்னங்க நீங்க உங்க அண்ணனை பத்தி சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்ல. என்ன இப்படி பேய் பார்த்த மாதிரி கத்துறாரு? பேய பாத்துட்டாரு அதான் கத்துறாரு. உன் வாய் ஓடி போது பாரு இப்போ. சுமாரா ஏன் டாக்டர் உன் அண்ணனுக்கு பொண்ணுங்கனா பிடிக்காதா? அதான் நேர்லயே பாத்தீங்களா சார்? இவ்வளவு ஏன் சார்? ஒரு நாள் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணுசாமின்னு ஒரு பேஷண்ட் வந்தான். அவர் அட்மிட்டே பண்ணிக்கலையே. ஏன்னா பொண்ணுசாமிங்கிற பேர்ல பொண்ணு இருக்கான். அதான் ஏயா பொண்ணுங்கனாவே இப்படி இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் பொம்பளைங்களை வேலைக்கு வச்சிருக்காரு? கரெக்ட். முதல்ல பொண்ணுங்களே இல்லாம தான் இந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு ரூபாயில வரலையே. வேற வழி இல்ல. சினிமாவுக்கும் சீரியலுக்கும் ஷூட்டிங்க்கு வாடகை விட்டு. ஆமா, வந்ததுல இருந்தே பாக்குற இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படியே விட முடியுமா? டாக்டர் தொழில் மறந்துடும்ல. அதுக்காக தான் பொண்ணுங்களை சேர்த்துங்க நான் தான் சொன்னேன். பொண்ணுங்களை சேர்த்ததுக்கு அப்புறம் லட்சணமான மூஞ்ச வச்சு லவ் பண்ணியாக்க. கரெக்ட் சார். லவ் வந்தது. ஆனா கல்யாணம் நடக்குமான்னு தெரியலையே. கவலையப்படாத. உங்க அண்ணன் சம்மதத்தோட உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி பாண்டி? இனிமேதான் யோசிக்கணும். பாலாஜி ஏன் பாண்டி அப்படி ஆயிட்ட? எப்படி ஆயிட்டேன்? பின்ன ஒரு ஆம்பளைக்கு போய் லவ் லெட்டர் ரோஜா பூ கொடுக்குற? உனக்கு இல்லடா, அந்த பெரிய டாக்டருக்கு. எப்படி பார்த்தாலும் அவரும் ஆம்பளை தானே. அவருக்கு ரோஜா பூ லவ் லெட்டர் கொடுக்கலாமா நீ? பண்ணாட நாய புறம்போக்கு நான் சொல்றது ஒழுங்கா கல்றா. சொல்லுப்பா. டாக்டர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கான். ரோஜா வச்சுதான் அவனை கவுக்க போறேன். இதுக்கு ரோஜா ஒத்துக்குமா? ரோஜா ஒத்துக்கணும் இல்லப்பா, ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்க. அவங்க எப்படி ஒத்துப்பாங்கன்னு கேக்குறேன். நீ எந்த ரோஜாவை சொல்ற? நீ நடிகை ரோஜாவை தானே சொல்ற? ஏன்பா நான் இந்த ரோஜாவை சொன்னேன்டா. இந்த ஒத்த ரோஜா வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளவர் ஹவுஸ் வாங்கி எப்படி கவுப்ப? அதான்டா டைரக்ஷன் டச். ரோஜாங்கிறது காதலோட அடையாளம். இது ஒரு காதலோட வெளிப்பாடு, காதலுக்கு பாலம். இதை அவன் பார்த்தானா அவனுக்கு காதல் வரும், அப்புறம் கல்யாண ஆசை வரும். அதை வச்சு அவன் பிரம்மச்சரிய விருதத்தை முடிச்சிடலாம். இத பார், நீ செத்த பாம்புக்கு பகுடி ஊத பாக்குற, டியூபே இல்லாத டயருக்கு பால் டியூப் போட பாக்குற. அது மட்டும் இல்லப்பா, பொண்ணுங்க பேர் எடுத்தாலே வெறுநாய் கடிச்ச சொர்ணாய் மாதிரி அவன் கத்துறான். அந்த பண்ணாடிக்கு கோமா வந்தாலும் வரும், காதல் வராதுப்பா. வருண்டா, வர வைப்போம். நீ என்ன பண்ற? அந்த டாக்டர் இல்லாதப்போ இந்த ரோஜாவை கொண்டு போய் அவன் டேபிள் வச்சு வந்துடுற. இத அவன் தூக்கி போட்டானா இன்னொரு ரோஜா வைப்போம். அதையும் அவன் தூக்கி போட்டானா இன்னொரு ரோஜா வைப்பேன். ஏப்பா சொல்லிட்டு என்ன போட்டு அடிக்கிற? மறுபடியும் தூக்கி போட்டா நீ கேப்ப, நான் உன்னை அடிக்கணும். எதுக்கு டைம் வேஸ்ட்? அதுக்கு தான் முன்னாடி அடிச்சிட்டேன். இந்த பார், இந்த கதைக்கு நான் தான் டைரக்டர். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும். சரிப்பா. கரெக்டாப்பா. வாட் நான்சென்ஸ்! யார் என் டேபிள்ல பொண்ணுங்க தலையில வைக்கிற பூவை வச்சது? இடியட்! என் இனிய இதயத்திற்கு இதயங்களந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட ஆமா, ஜூலை 3 என்னுடைய பர்த்டே. அதை யாரோ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இதை அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. யாரா இருக்கும்? ஓ, இவன் தான் அனுப்பிச்சிருக்கானா? அண்ணே, ஏன் பிறந்த நாள் உனக்கு எப்படிப்பா தெரியும்? பிறந்த நாளா? உங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்கா? என்னப்பா அப்படி கேட்ட? நான் என்ன அனாதையா இல்ல குப்பத்தட்டில இருந்து எடுத்து வளர்க்கப்பட்டவனா? அது இல்லண்ணே, இது வரைக்கும் உங்களோட பிறந்த நாள் இறந்த நாள் எதுவும் என்கிட்ட சொன்னது இல்லையே. சாரிண்ணே, இன்னைக்கு பர்த்டே தானே. வாழ்த்துக்கள். அம்மாடி, இவனுக்கு என் பிறந்த நாளை பத்தி தெரியாது. அப்போ இதை யார் வச்சிருப்பாங்க? நான் தான் டாக்டர் வச்சேன். நீயா? ஆமா டாக்டர். நீ எப்ப வச்ச? நீங்க தானே டாக்டர் வைக்க சொன்னீங்க. நான் எப்பட வைக்க சொன்னேன்? என்ன டாக்டர் நீங்க தானே சொல்லிருக்கீங்க காலையில வந்ததையும் சாமி படத்துக்கு ஊதுபத்தி ஏத்தி வைக்கணும்னு. அங்க பாருங்க, ஏத்தி வச்சிருக்கேன். இப்ப லூஸ் மாதிரி என்ன கேக்குறீங்க? டாவிட், நீ ஊதுபத்தியை சொல்றியா? போடா. என்ன டாக்டர் நீங்க சொன்னபடி எல்லாம் கரெக்டா தானே செஞ்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு இப்படி நாய் மாதிரி குலைக்கிறீங்க? நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன். வீணா டென்ஷன் பண்ணாத. யார் அனுப்பிச்சிருப்பா? டாக்டர், எஸ்,
இன்னைக்கு ஏதாவது ஆபரேஷன் இருக்குது? இல்ல பெரிய டாக்டர் ஏதோ குழப்பத்துல இருக்காரு. நாம வேணா பேஷண்ட் எல்லாம் வேற ஒரு நல்ல ஹாஸ்பிடலுக்கு அனுப்பணுமா? என்னடா சொல்ற? ஆமா டாக்டர், இப்ப அவர் குழப்பத்துல ஆபரேஷன் பண்ணி பேஷண்ட் மண்டைய போட்டான்னு வைங்க, பப்ளிக் எங்களையும் சேர்த்துல அடிப்பாங்க. இப்ப நான் உன்னை அடிச்சு கொன்னே போடுவேன். போடா போடா போ. ஏப்பா என்னப்பா எங்க அண்ணன் ரொம்ப குழப்பத்துல இருக்காராமே? அதுக்கு தானடா லெட்டரு, ரோஜா பூ எல்லாத்தையும் வச்சிருக்கான். இந்த பார், உங்க அண்ணன் குழம்புனாதான் உனக்கு கல்யாணம் நடக்கும், நீ குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்க முடியும். மேற்கொண்டு உங்க அண்ணன் குழப்பம் ஃபாலோ மீ. ஓகே. எப்படி இவன் டாக்டர் போச்சான்னு தெரியலையே. சை. ஏன்பா நேத்து எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் லெட்டர் ரோஸும் வச்சீங்க, இன்னைக்கு என்ன வைக்க போறீங்க? மலர் வளைய வைக்கலான்னு இருந்தேன்டா, அது காஸ்ட்லி நானுங்க, ஆனதான் ரோஸ். ஏன்பா மறுபடியும் ரோஸா? புதுசா எதுவும் யோசிக்க மாட்டீங்களா? டேய், யோசனை பண்றதெல்லாம் அந்த பாண்டியனோட வேலைடா, செயல்படுத்துறது தான் இந்த பாலாஜியோட வேலை. அப்ப நீ எதுவும் யோசிக்க மாட்டேன். மூட்டு வாடா, சிக்லெட் வாயா. எங்க வைக்கலாம் இது? இங்க, இங்கேயும் சரிப்பட்டு வராது. மேல வைப்போமா? அவன் டிக்கி வச்சுட்டு இங்கதான் உட்காருவான். உட்கார இடத்துல பூ வச்சா நசிங்கிறாது. ஏய், ஒரு ஆம்பளைக்கு அழகு இருக்கணும், இல்ல அறிவு இருக்கணும். உங்ககிட்ட ரெண்டுமே இல்ல. உன்னை எப்பறம் அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு? அவளுக்கு மட்டும் இருக்கா? லாஜிக்கா பேசுற நீ? டேய், அங்க பாடுறா, உங்க அண்ணன் பண்ணு வாங்க வர்றான். ஐயோ, டேய் போடா போடா போடா, சீக்கிரம் சீக்கிரம். பாலாஜி பின்னாடி வந்து வாங்க. நேத்துக்கு ரூம்ல, இன்னைக்கு கார்ல, இன்னைக்கு என் பிறந்த நாளும் இல்லையே, யாரு வேலையா இருக்கும்? என் இதயத்திற்கு இதயங்கள் வந்த நல்வாழ்த்துக்கள். நீங்க மருத்துவத்துறைக்கு வந்து இன்னையோட 25 வருஷம் ஆகும். அப்படின்னா வெள்ளி விழா கொண்டாடலாமே? நீங்க தங்க விழாவே கொண்டாடலாம். ஏன்னா 25 வருஷத்துல 50 பேஷண்ட ஆபரேஷன்ங்கிற பேர்ல கொலை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? உங்களை விட உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் யாரும் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ரோஜா நாளைக்கு என் தலையில இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிங்க. இன்னைக்கு என் கையில இருக்கிற ரோஜா நாளைக்கு உன் தலையில இருக்குமா? அப்ப இது ஒரு பொண்ணோட வேலையா தான் இருக்கும். ராமகிருஷ்ணா, உன் வாழ்க்கையில ஒரு பொண்ணா? யோ, ஏன் வயசு என்ன, உன் வயசு என்ன? ஏன் மேல ரோஜா பூ தூக்கி போற? நான் உன் மேல தூக்கி போலாமா? சும்மா கீழே தூக்கி போட்டேன். ஏயா ரசனை கேட்டவனா நீ? காதலுக்கு அடையாளமே அந்த ரோஜா பூ தான், அதை தூக்கி போற? காட்டு மிராண்டி பயலே, அறிவு கேட்ட முண்டோ. டேய் ராமகிருஷ்ணா, யாரு யாரு? உன் மனசாட்சிடா, சொல்லுப்பா. உன் வாழ்க்கையில யாரோ ஒரு பொண்ணு விளையாடுறா. முதல்ல அவ யாருன்னு கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டுபிடிக்கிறேன். சக்சஸ்ரா. டேய், நாளைக்கே அந்த பொண்ணு யாரும் தேடி உங்க அண்ணன் தெரு தெருவா அலைவான். காலப்போக்கில் அவன் பொண்ணுங்க பின்னாடியே அலைய ஆரம்பிப்பான். உன்னுடைய கல்யாண ரூட்டு கிளியர்டா. ஏங்க, என்னோட கல்யாணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு கைமாற நான் என்னங்க செய்ய போறேன்? ஒரு புல் வாங்கி குடுறா. ஆல்கஹாலா? ஆஸ் பர் மெடிக்கல் சயின்ஸ். மூர்ரா, காசுலன்னு சொல்ல வேண்டியதாண்டா. உடனே லெசன் எடுக்க ஆரம்பிச்சேன். வாடா என் பின்னால. இன்னைக்கு உன் கையில இருக்கிற ரோஜா நாளைக்கு என் தலையில இருக்கும். யாரா இருக்கும்? கண்டுபிடிச்சு ஆகணும். டாக்டர், அந்த 8 நம்பர் பேஷண்ட்டுக்கு ரோஜா பூ கொடு. இன்னும் ஆபரேஷனே பண்ணல, அதுக்குள்ள ரோஜா பூ கொடுக்க சொல்றாரு. ஒருவேளை ஏற்கனவே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரோ? ஹலோ, என் பொண்ணு, என் பொண்ணு, நில்லு. ஹலோ, என் பொண்ணு, நில்லு. திரும்ப ஆயா, நீயா? நீதான் ரோஜா போச்சியா? ஆமா, ஏன் வச்ச? அவங்க வைக்க சொன்னாங்க, வச்சேன். எவுக? என் புருஷன். டாமிட்,
அப்ப என் ரூம்லயும் கார்லயும் ரோஜா பூ வைக்க சொன்னது உன் புருஷன் தானா? என்ன வளர்ற? என் புருஷன் இந்த ரோசா பூ கொடுத்து வச்சுக்க சொன்னாரு, வச்சுக்கிட்டேன். அப்போ என் ரூம்லயும் கார்லயும் நீ ரோஜா பூ வைக்கலையா? உன் ரூம் பக்கம் யாராவது வருவாங்களா? உனக்கு தான் வியாதி இருக்காமே, பொம்பளைங்கள உனக்கு பிடிக்காதாமே. அப்படின்னு யார் சொன்னாங்க? ஆஸ்பத்திரி பூரா அப்படிதான் பேசிக்கிறாங்க. நான்சென்ஸ். எனக்கு வியாதி எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா? அப்ப டாக்டர் இல்லையா நீ? கொலை பண்ணிடுவேன் ராஸ்கல். நாளையில இருந்து உன் தலையில ரோஜா போச்சா நான் உன்னை வச்சுக்க மாட்டேன். ஏண்டா பட்டு கிடப்பா, இப்ப என்ன சொன்ன? வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். பெரிய கவர்னர் வேலையை கொடுத்துட்டாரு, இந்த கழுவுற வேலையை கொடுத்துட்டு பேசுறான் பாரு பெருசா கம்மனாட்டி. நீ ஒரு வார்த்தை பேசுற உன்னை உயிரோட விட மாட்டேன். Get out! லூசு பையன், இவெல்லாம் டாக்டருக்கு படிச்சு என்னத்தை கிழிச்சானோ தெரியலையே. டாவிட், ஒரு நிமிஷத்துல பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த ரோஜா பூ யார் வச்சிருப்பா? கண்டுபிடிக்கிறேன். சந்தேகமே இல்ல, உங்க அண்ணன் மனசுக்குள்ளார பொம்பளை ஆசை வந்துருச்சியா? எப்படி சொல்றீங்க? ஏய், அந்த ரோஜாவை தூக்கி போட்டு வேலையை பாப்போம் இல்லாம அந்த ரோஜா வச்சது யாருன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிடல் ஃபுல்லா அல்சேஷன் மாதிரி சுத்திட்டு இருக்கான் பாத்தியா உங்க அண்ணன்? நீ வேறயா? அந்த ஆயாவை எங்க அண்ணன் திட்டு பார்த்தல. ஏய், அது ஆயாவா இருக்கனால தான் அவளை திட்டினான். இதே சூப்பர் ஃபிகரா இருந்தா உங்க அண்ணனோட டீலிங்கே வேறடா. அப்படியே சொல்றீங்க? ஆமாடா. இது பார், உங்க அண்ணனை கவுக்கிறதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி டேரக்டர் கேட்போம். டைரக்டரா? நம்ம பாண்டியன் தான்டா சொன்னேன், எப்பயுமே ஐடியா அவர் கொடுப்பாரு, நான் நடிப்பேன். நடிப்பியா? சொன்னா நம்பு, வாடா.